இந்த அக்கா பேசுறது இப்ப எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அந்த அக்கா வந்து ரேஷன் கடைக்கு போனாங்களாம், விஜய் பேரை வந்து சேர்க்கணும்னு சொன்னாங்களாம். அதுக்கு வந்து விஜயோட ஆதார் கார்டு நம்பர் வேணும், அப்பதான் சேர்க்க முடியும்னு சொன்னதுனால திருப்பி வந்துட்டாங்களாம். சரிங்களா? அதனால யாருக்காவது தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு ஸ்டேஜ்ல வந்து சொல்லுது. இதையும் வந்து கை தட்டுறாங்க, விசில் அடிக்கிறாங்க. இதான் வந்து தற்குறித்தனம், ஆச்சரியக்குறித்தனம். இந்த அக்கா ஒரு பெரிய ஆச்சரியக்குறி. ஒரு ஸ்டேஜ்ல மைக் கொடுத்து பேச சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி அண்ணன் வந்து ஆட்சிக்கு வந்தா இது பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஓட்டு வாங்கணும். அதை விட்டுக்கிட்டு ரேஷன் கடையில வந்து நான் சேர்க்க ட்ரை பண்ணேன், ஆதார் கார்டு நம்பர் இல்லையே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கு. இதான் வந்து எல்லாருமே கிண்டல் கேலியா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி எனக்கு நயன்தாரா பிடிக்கும், கீர்த்தி சுரேஷ் பிடிக்கும், நம்ம குடும்ப அட்டையில வந்து சேர்த்துக்கலாமா அப்படின்னு சொன்னா அந்த அக்கா வந்து ஏத்துப்பாங்களா? அந்த மாதிரி இருக்கு. இந்த லட்சணத்துலதான் வந்து கட்சி போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? ஆனா இந்த அக்காவெல்லாம் வந்து கேண்டிடேட்டா நிப்பாட்டினா கண்டிப்பா அங்க ஊர் மக்கள் வந்து யாரும் நம்பி ஓட்டு போட்டுறாதீங்க. அந்த அக்காவோட ஸ்பீச் நீங்களே கேட்டிருப்பீங்க. அந்த அக்காவோட ஸ்பீச்ல உண்மையே இல்லை. சும்மா வந்து விஜய் பேரை வந்து என் ரேஷன் கடையில சேர்க்க போனேன் அப்படி இப்படின்ட்டு சும்மா வந்து ரீல்ஸ் சுத்திக்கிட்டு இருக்கு. சரிங்களா? அதான்க்கா ஒண்ணு பண்ணுங்க, நீங்க பேசாம விஜயனை வீட்டுக்கு போங்க, விஜயனை வீட்டு வாசல்ல போய் நில்லுங்க. கதவை எப்படின்னு திறக்க மாட்டாங்க, திறக்க சொல்லுங்க. எனக்கு விஜயனோட ஆதார் கார்டு நம்பர் வேணும்னு சொல்லி அழுகுங்க. சரிங்களா? எதுக்குன்னு கேட்பாங்க. ரேஷன் கடையில வந்து நான் வந்து போனேன், எங்க வீட்டு குடும்ப அட்டையில வந்து நான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுங்க. அண்ணன் கண்டிப்பா வந்து ஆதார் கார்டு நம்பர் எடுத்து கொடுப்பாங்க. உங்களுக்காண்டி கண்டிப்பா கொடுப்பாங்க.